இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிதான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 18வது நோன்பு. அல்லாஹு தாலாவுக்காக இந்த நோன்பை நோற்று அவனுக்காக திறக்க இருக்கின்ற இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவரையும் சந்திக்க இந்த வாய்ப்பினை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். விதியை எறியும் விதி என்னும் அம்பை எறியும் இறைவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது? இந்த விதி என்னும் அம்பை எறிகின்ற இறைவனுக்கு அருகில் சென்றால் நிச்சயமாக தப்பித்து விடலாம். எனவே இந்த விதி என்னும் அம்பை எறிகின்ற இறைவனை எவ்வாறு நெருங்குவது, எவ்வாறு அருகில் சென்று தப்பித்துக் கொள்வது என்பது சம்பந்தமாகத்தான் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் மிக முக்கியமான தலைப்பின்கள் பேசப்போகின்றோம். அந்த தலைப்பின்கள் பேசுவதற்கு இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார் எங்களது கலையகத்துக்கு மௌலவி ஷேக் சல்மான் உசாமா ரில்வானி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக இன்றைய காலத்துக்கு பொருத்தமான தலைப்பு மாத்திரம் அல்ல, எக்காலத்துக்கும் இது பொருத்தமான தலைப்பு. எப்போதும் சகவாழ்வு சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. எனவே இந்த சகவாழ்வு சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் வலியுறுத்த வேண்டிய தலைப்பு தான். இஸ்லாம் இந்த சகவாழ்வு சம்பந்தமாக நிறைய இடங்களில் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் பேசுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த சகவாழ்வின் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப முடியும். எனவே சகவாழ்வை இஸ்லாம் எவ்வாறெல்லாம் பேசுகிறது, இந்த பேசுகின்ற வார்த்தைகளை, இஸ்லாம் சொல்லுகின்ற விடயங்களை எங்களது வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கின்றோமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சகவாழ்வின் அடிப்படை என்ன, சகவாழ்வினுடைய நோக்கம் என்ன, இது பற்றி சொல்லுங்கள். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஅஃலலு ஸலாத்தி வ தம்ம தஸ்லீமி அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் 18வது நோம்பில் இருக்கின்றோம் என்பது ஒரு பாக்கியம். அது ஒரு சந்தோஷமான விடயம். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான், இன்று மட்டுமல்ல என்றும் எமக்கு தேவையான ஒரு தலைப்பு தான் சகவாழ்வு. மாற்று மதத்தவர்களுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். இது புதிதான ஒன்றல்ல. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒன்று. அதனை நாம் சரியாக செய்ய தவறிவிட்டோம் என்று தான் நாம் கூற வேண்டும். சகவாழ்வினுடைய விடயத்தில் அல்லாஹு தாலா 3 அடிப்படை முறைகளை எங்களுக்கு சொல்லித்தரான். ஒன்று, அல்லாஹு தாலா தெளிவாகவே சொல்கின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன். எக்காரணத்தை கொண்டும் எப்பொழுதும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு மாற்று மதத்தவர்களை வற்புறுத்துவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. மாற்று மதத்தவர்கள் யாரையும் வணங்கலாம், எதையும் வணங்கலாம். ஆனால் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, நீங்கள் இஸ்லாத்துக்கு வரணும், இஸ்லாத்துக்கு கட்டாயம் வரத்தான் வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் இஸ்லாம் எங்களுக்கு தரல. எனவே ரிலிஜன் ரைட்ஸ் என்பது அல்லாஹு தாலா குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். 2வது விடயம்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் வேறவைகளை கடவுளாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள்களுக்கும் நீங்கள் ஏசணும். வணங்குறவங்களுக்கல்ல, கடவுளாக ஈக்கிறதையும் நீங்கள் ஏசவானாம் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்கிறான். எனவே அதையும் அல்லாஹு தாலா தடுத்திக்கிறான். 3வதாக அல்லாஹு தாலா எங்களுக்கு 3வது அடிப்படை சொல்கிறான், லக்கும் தீனுக்கும் வலியதீன். இந்த நாட்டில் பல்லின மக்களாக வாழக்கூடிய நாங்கள், எங்களோட வீட்டு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் இருக்கலாம், ஒரு மாற்று மதத்தவர் இருக்கலாம், எங்களோட பிஸ்னஸ் செய்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு மாற்று மதத்தவர்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாங்கள் அவங்களோட சேர்ந்து பழகுவோம், புழங்குவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்தில் லக்கும் தீனுக்கும் வலியதீன். உங்களுக்கு உங்களோட மார்க்கம், எங்களுக்கு எங்களோட மார்க்கம். எங்களோட மார்க்கத்தில் நீங்கள் பங்குதாரியாக தேவையில்லை, உங்களோட மார்க்கத்தில் நாங்கள் பங்குதாரியாகவும் தேவையில்லை. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இந்த நாட்டில் 1000 வருடம் வரலாறு இருக்குதுன்னு நாங்கள் அடிக்கடி பேசுகிறோம். உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய சுதந்திரம், அதே போன்று இந்த நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய வியாபாரம், வர்த்தகம், இது எல்லாத்துக்குமே எங்களோட முன்னோர்கள் ரொம்ப சிறப்பாக சேவையாற்றிருக்காங்க. இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தையும் பேணியிருக்காங்க,
அதே நேரத்தில் மாற்று மதத்தவர்களோட உணர்வையும் மதித்து இந்த நாட்டுக்கும் சேவை செஞ்ச ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருந்து கொண்டு தான் நிற்கும். ஆனாலும் அண்மை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ஒரு கவலையான விடயம்தான் அண்மை காலத்தில் என்ன நடந்துருச்சுன்னு சொன்னால், நாங்கள் சேர்ந்து நடக்கணும் என்றதுக்காக வேண்டி நாங்கள் எசிமிலேட் ஆகிட்டோம். அவங்களோட சேர்ந்து நடக்கணும் என்றதுக்காக வேண்டி அவங்களோட சேர்ந்து 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 அப்படியே கறந்து போயிட்டோம். சேர்ந்து நடக்கணும் என்றதுக்காண்டி எங்களோட இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தையும் இழந்து எங்களோட சுன்னத்துகள், எங்களோட ஃபர்துகள், இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறையை மீறி நாங்கள் சேர்ந்து நடக்கணும் என்றதுக்காண்டி இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை இழந்து நாங்கள் பாவமான செயல்களையும் சில பொழுது ஈடுபட்டு நாங்கள் சேர்ந்து நடந்துட்டோம். ரெண்டாவது ஒரு சாரார் எப்படின்னு சொன்னால் ஐசோலேட் ஆகிட்டாங்க. அவங்க சேர்ந்து நடக்கிறதால எங்களோட இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ளலாம், எங்களோட இஸ்லாத்தினுடைய தனித்துவம் இல்லாமல் பேத்துடும் என்னதுக்காக வேண்டி மாற்று மதத்து சகோதரர்களை விட்டும் ரொம்ப தூரமாகவே நடந்துட்டாங்க. சும்மா யோசித்து பாருங்க சகோதரர் அஷ்கர் அவர்களே, இந்த 2 நபராலையும் மாற்று மதத்தில் உள்ள ஒருத்தருக்கு ஏதேனும் ஒரு பிரயோசனம் கிடைக்குமா? அல்லது இஸ்லாத்தை பற்றியான ஏதேனும் ஒரு தெளிவு கிடைக்குமா? அல்லது இன்று உலகளாவிய ரீதியில் மிக விசாலமான முறையில் இன்று இஸ்லாத்தை பற்றியான தப்பான அபிப்பிராயங்கள் ஊடகங்கள் பரவுகின்றது. இவைகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இது பற்றியான சந்தேகங்களை கேட்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லை. காரணம் இந்த ரெண்டு அமைப்பாலையும் இந்த 2 நிலைப்பாட்டில் இருக்கவங்களாலும் எந்த பிரயோசனமும் அந்த மாற்று மதத்தவரை கிடைக்குதில்லை. பொதுவாக எழுகின்ற கேள்வி, நீங்கள் மாற்று மதத்தவரை அடிப்படையாக வைத்து சொன்னீர்கள், எழுகின்ற கேள்வி என்னென்னு சொன்னால், அல் குர்ஆன் தீவிரவாதத்தை அடிப்படைவாதத்தை போதிக்கின்றதா என்று சொன்னால், அவ்வாறான ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது அல் குர்ஆன் உண்மையில் போதிக்கின்றதா என்ற சந்தேகம் அவர்களுக்கு எழுவதில் எங்களுக்கும் சந்தேகம் இல்லை. என்று சொன்னால் அதை பற்றி தெளிவை கொடுக்க வேண்டியது உங்களை போன்ற உலமாக்களின் பொறுப்பு. உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள், அல் குர்ஆன் தீவிரவாதத்தை அடிப்படைவாதத்தை போதிக்கின்றதா? மிக அழகான கேள்வி, காலத்துக்கு பொருத்தமான உசிதமான ஒரு கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நான் முன்னால் சொன்னதை போல் அவங்கள விட்டு முழுதாக நாங்கள் விலகி வாழ்கிறதும் இல்லை, அவங்களோட சேர்ந்து வாழோடும் என்றதுக்காண்டி எங்கள் இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை இழக்கிறதும் இல்லை. இந்த 2க்கும் நடுவில் இருந்து நாங்கள் இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை பேணி நாங்கள் அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய போதனைகளை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு கேட்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்வி, இஸ்லாம் போதனைகள் என்று சொன்னால் எப்படியான போதனைகள் அவங்களுக்கு சொல்லணும்? இஸ்லாம் என்ன? இஸ்லாம் என்ற ரிசாலா, அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் மெசேஜ் என்று சொல்லுவோம். இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அழகிய தன்மை எங்களுக்கு வற்புறுத்த முடியாது. ஆனா இஸ்லாத்தை பற்றியான மெசேஜ், அந்த தகவலை யாருக்கும் சொல்றதுக்கான உரிமை இருக்குது, அதை யாருக்கும் சொல்லவும். நட்பண்புகள், கொடுக்கல் வாங்கலில் ஒரு அழகான முறையில் இஸ்லாம் இருந்திருக்கின்றது. சகோதரத்துவம், நளினத்தன்மம் என்பெல்லாம் பார்த்தால் இப்படியான விடயங்களை எங்களுக்கு தாராளமாக சொல்ல முடியும். சரி, உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் சொல்லுங்க. உதாரணத்துக்கு நாம் சொல்கின்றோம், இன்று உலகளாவிய ரீதியில் ஊடகங்களில் அதிகமாக பேசக்கூடியது தான் குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்கின்றது, குர்ஆன் அடிப்படைவாதம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஏன் அவ்வாறு அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று கேட்டால், குர்ஆனுடைய ஆயத்துகளில் வெறும் 29 ஆயத்துகள் தான் ஜிஹாதை பற்றி பேசக்கூடிய ஆயத்துகள். ஜிஹாத் என்றால் என்ன? அது ஒரு முயற்சி. அந்த ஜிஹாதுக்கு பல விளக்கங்கள் இருக்கின்றது. இருந்த போதிலும் நாம் இந்த தீவிரவாதத்தை போதிக்கின்றது என்ற ஆயத்தை எடுத்து பார்த்தால், குறிப்பாக மாற்று மதத்தவர்கள் பேசக்கூடிய ஆயத்தான். அண்மையில் எங்களுக்கு தெரியும், தற்கொலைதாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் சில ஆயத்துகளை ஓதிவிட்டு தான் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஃபக்துலுல் முஷ்ரிகீன ஹைஸு வஜத்துமுஹும் என்று. இப்படியான விடயங்களால் சாதாரணமான மனிதர்களுக்கு எழுகின்ற கேள்விதான். பாருங்கள், அல் குர்ஆனை ஓதிவிட்டு அல் குர்ஆனுடைய வசனங்களை சொல்லிவிட்டு தற்கொலை செய்கிறார்கள்.
சண்டை பிடிக்கிறார்கள். எனவே அப்படி சொன்னால் அல் குர்ஆனுங்கிறது இஸ்லாத்தினுடைய வேத நூல், இஸ்லாமும் இந்த உலக மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு வழங்கிய வேத நூல். எனவே அந்த வேத நூலை ஆதாரமாக வைத்துக்கொண்டு தான் போகின்றார்கள். எனவே அவர்களுக்கு எழுகின்ற சந்தேகத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது இல்லையா? அந்த குர்ஆன் வசனத்தை நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் என நான் யோசிக்கின்றேன். உண்மையிலேயே அந்த குர்ஆனுடைய சரியான விளக்கத்தையும் அர்த்தத்தையும் புரிந்தவர் அவர் இஸ்லாம் இவ்வளோ அழகான மார்க்கமா என்று யோசிப்பார். அதனை சரியாக விளங்கிவிட்டார். என்ன காரணம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 13 வருடங்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்களினால் பல அட்டூழியங்கள், சஞ்சலங்கள், அநியாயங்கள் நடந்தது தான். அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஒரு யுத்தத்தையாவது செய்யவில்லை. அநியாயம் செய்யப்படக்கூடிய நேரத்திலேயாவது நபி அவர்கள் வாளேந்தி போராடணும் என்ற கட்டத்துக்கு செல்லவில்லை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் அந்த நாட்டை விட்டு இன்னும் ஒரு நாடு செல்ல வேண்டும் என்று. நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் மதீனா நகருக்கு செல்கின்றார்கள். அங்கே சென்றும் கூட இந்த மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷி குஃபார்களினால் நபி அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கவில்லை. அங்கு இருக்கக்கூடிய நேரத்திலேயும் பத்ர் என்ற யுத்தம் நடக்கின்றது குஃபார்களால், உஹத் என்றது நடக்கின்றது, ஹந்தக் என்ற ஒரு யுத்தம் நடக்கின்றது. இப்படியெல்லாம் இருந்து சுமார் 6 வருடங்களுக்கு பின்னால் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபி அவர்கள் ஒரு இபாதத்தை செய்ய செல்கின்றார்கள் மக்காவுக்கு. இந்த நேரத்தில் நபி அவர்களை தான் பிறந்த அந்த ஊருக்கு கூட வர விடாமல், நாட்டுக்கு கூட வர விடாமல், அந்த செல்லக்கூடிய பாதை நடுப்பகுதியில் வைத்து மறைத்து விடுகின்றார்கள் இந்த மாற்று மதத்து குஃபார்கள். அந்த நேரத்தில் ஹுதைபியா என்ற உடன்படிக்கை நடக்கின்றது. நபி அவர்கள் அந்த உடன்படிக்கையிலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பல விடயங்களை பாதகமாக தான் இருந்தது, ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஒரு உடன்படிக்கை தான், குறைஷிகளாகிய நீங்களும், மாற்று மதத்தவர்கள் தான், முஸ்லீம்களாகிய நாங்களும் இதுக்கு பின்னால் நாங்கள் யுத்தம் செய்து கொள்ள மாட்டோம், சண்டைகள் நடைபெறாது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சுமார் 1.5 வருடங்கள் தான் அவர்கள் இந்த உடன்படிக்கையில் நிரந்தரமாக இருந்தார்கள். 1.5 வருடங்களுக்கு பின்னால் நபி அவர்களுடன் முஸ்லிம்களுடன் உடன்படிக்கை செஞ்சிருந்த ஒரு கோத்திரம் தான் ஹுஸா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம். அவர்கள் காஃபிர்கள் தான், அவர்கள் முஸ்லிம் அல்ல, அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. குறைஷி குஃபார்களுடன் உடன்படிக்கை செய்திருந்த கோத்திரம் பனு பக்ர் என்று சொல்லக்கூடிய கோத்திரம், அவர்களும் காஃபிர்கள் தான். எனவே இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பனு பக்ர் குறைஷிகளுடன் உடன்படிக்கை செய்திருந்த இந்த கோத்திரம் நபி அவர்களுடன் உடன்படிக்கை செய்திருந்த ஹுஸா என்ற கோத்திரத்தை அடிக்கின்றார்கள், ஆட்களை கொள்ளுகின்றார்கள். இந்த நேரத்தில் நபி அவர்கள் பலவிடத்தம் தூது அனுப்புகின்றார்கள் குறைஷிகளிடத்தில். நானும் நீங்களும் உடன்படிக்கை செய்திருக்கின்றோம், எங்களுடன் உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய ஹுஸா என்னும் கோத்திரத்துக்கு உங்களுடைய பனு பக்ர் என்ற கோத்திரம் அடித்து கொண்டிருக்கிறார்கள், நிறுத்துங்கள். அந்த நேரத்தில் அந்த குறைஷிகள் அதனை நிறுத்துவதற்கு பகரமாக ஆட்களையும் ஆயுதங்களையும் கொடுத்து அந்த பனு பக்ர் என்ற கோத்திரத்துக்கு உதவி செய்கின்றார்கள், ஹுஸாக்கு இன்னும் அடிங்கள் என்று. உண்மையில் இந்த 2 கோத்திரமே முஷ்ரிக்கீன்கள் தான், இஸ்லாமியர்கள் அல்ல. முஸ்லிம்களுடைய நோக்கமே வெறுமனே இந்த முஸ்லீம் அல்லாத மற்ற அனைவரையும் கொன்று குவிக்க வேண்டும் என்றிருந்தால் நபியர்கள் அந்த நேரத்தில் மௌனமாக இருந்திருப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் மௌனமாக இருக்கவில்லை. ஏலாத முடியாத ஒரு கூட்டம் குஃபார்களாக இருந்தாலும் அநியாயம் செய்யப்படுகின்றார்கள் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் பலவிடத்தம் தூது அனுப்பி சொல்கின்றார்கள், இந்த 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 தாக்குதலை நிறுத்த சொல்லுங்கள் என்று. ஆனால் நிறுத்தவில்லை. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த உடன்படிக்கைகளை குறைஷி குஃபார்கள் முறித்து விட்டார்கள், நபியை நீங்களும் முறித்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் தான் யுத்தம் ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபக்துலுல் முஷ்ரிகீன ஹைஸு வஜத்துமுஹும். இது சாதாரண விடயம். என்றால் யுத்தம் என்று நடக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக அந்த நாட்டில் உள்ள அதிகாரிகள் பிரகடனம் செய்யக்கூடியதான், இது சம்பந்தமானவர்கள் எங்கே கண்டாலும் நீங்கள் தாக்குங்கள் என்று சொல்லி. ஆனால் இஸ்லாம் அப்படியும் அல்ல. இஸ்லாம் சொல்லுகின்றது, நீங்கள் மரங்களை வெட்ட வேண்டாம், பெண்களை அழிக்க வேண்டாம், முதியோர்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் சொல்லி அழகான முறையில் யுத்தத்திலேயும் இஸ்லாம் எமக்கு நல்ல பண்புகளை நமக்கு படித்து தந்து கொண்டிருக்கின்றது. ஷேக் அவர்களே, சமூக நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்படாத போது பல பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கு பல சான்றுகள் இருக்கிறது நம் முன்னால். எனவே சமூக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு என்ன செய்யலாம்? உண்மையிலேயே
சமூக நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு விடயம், நான் ஒரு சம்பவத்துடன் தொடர்பு படுத்தி உங்களுக்கு நான் இந்த பதிலை தரலாம் என்று நான் யோசிக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அடிக்கப்பட்டு விரட்டப்படுகின்றார்கள். நபி அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயிஃப் நகரத்துக்கு செல்கின்றார்கள். அங்கும் நபி அவர்கள் அடி வாங்குகின்றார்கள். தன்னுடன் ஸெய்த் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் மாத்திரம்தான் இருந்தார். திரும்பி அங்கிருந்து மக்காவை நோக்கி 2 பேரும் வருகின்றார்கள். ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஏற்கனவே இந்த மக்கா நகரிலிருந்து தான் அடிக்கப்பட்டு விரட்டப்பட்டோம், திரும்ப அங்கே போகிறதா? நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், முத்தைம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்று மதத்து தலைவர் ஒருவர் இருக்கின்றார், அவரிடத்தில் போய் கேளுங்கள், எனக்கு அடைக்கலம் தர முடியுமா என்று. இந்த நேரத்தில் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கின்றார்கள். நபி அவர்களுக்கு அடைக்கலம் தருவதாக அவர் ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா உள்ளுக்கு கால் வைக்கக்கூடிய நேரத்தில் முத்தைம் இப்னு அதி அவர் என்ன செஞ்சாருண்டா, தன்னுடைய குழந்தைகள், சகோதரனுடைய குழந்தைகள் எல்லோரையும் கூட்டி கொண்டு வந்து இவருடைய வாகனத்தில், இவருடைய குதிரையில் ஏறிக்கொண்டு ஒரு அறிவித்தல் விடுகின்றார், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், நீங்கள் இவருக்கு பாதுகாப்பு வழங்குங்கள் என்று. முழு குறைஷிகளும் இவரை, நபி அவர்களை அடிக்கோணும் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முத்தைம் இப்னு அதி தன்னுடைய பாதுகாப்பின் மூலமாக அழைத்து சென்று மக்காவுனுடைய உள்பகுதிக்கு போய் நபி அவர்களுக்கு தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு அறிவிப்பு சொல்கின்றார், நான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கேன், யாருக்கும் ஒன்றும் செய்ய வேணாம் என்று சொன்னேன். இந்த காலத்தில் என்னென்ன தப்பான அபிப்பிராயங்களும், என்னென்ன இஸ்லாமோபியா, என்னென்ன பொலிட்டிக்கல் எஜெண்டாக்கள் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக நடைபெறுகின்றதோ அதே மாதிரியான திட்டங்கள் எல்லாம் அன்றைய காலத்திலும் நடந்தது தான். ஆனாலும் அன்றைய காலத்தில் இருந்த குஃபார்கள், அன்றைய காலத்தில் இருந்த மாற்று மதத்தவர்கள் குர்ஆனை சரியாக விளங்கியிருந்தார்கள். அன்றிருந்த குர்ஆன் தான் இன்றும் இருக்கின்றது. அன்று இவ்வாறான விமர்சனங்கள் ஒன்றும் வரவில்லை. காரணம், இந்த முஸ்லிம்கள் அவர்கள் குஃபார்கள் மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து நடந்தார்கள், குர்ஆனுடைய விளக்கங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள், இஸ்லாத்தினுடைய தெளிவையும் விளங்கப்படுத்தினார்கள். இன்று நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், இன்று நாம் செய்ய வேண்டிய மிக பிரதானமான வேலைகள் இருக்கின்றது என்றால், எம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளின் ஊடாக நாம் சகவாழ்வை கட்டியெழுப்ப வேண்டும். மஸ்ஜிதுகளின் ஊடாக குர்ஆன் என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, மதரசாக்களில் என்ன நடைபெறுகின்றது என்ற தெளிவை மஸ்ஜிதுகளினூடாக அவைகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எனவே சகோதர அஷ்கர் அவர்களே, இன்றைய காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, எங்களுடைய மஸ்ஜிதுகளை நாம் திறந்து கொடுக்க வேண்டும். ஏன்? மாற்று மதத்தவர்கள் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி. பலருக்கும் சந்தேகங்கள் இருக்கலாம், இதில் என்ன நடைபெறுகின்றது, யார் என்ன செய்கிறாங்கள் என்று. இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை விளங்கப்படுத்துவதற்கும் இஸ்லாத்தினுடைய போதனைகளை சரியாக முன்வைப்பதற்கும் மிக பொருத்தமான இடம் அது மஸ்ஜிதாகத்தான் இருக்கும். ஆம், நிச்சயமாக ஷேக் அவர்களே, சகவாழ்வு, இஸ்லாம் சகவாழ்வை எவ்வாறெல்லாம் தெளிவாக குறிப்பிடுகிறது, அல் குர்ஆன் அல் ஹதீஸ் அடிப்படையில் இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வருகின்ற சிறப்பாக தெரிவித்திருந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு ஜஸாக்கல்லா ஹைரா, நன்றி. இன்றைய தினம் சகவாழ்வும் இஸ்லாம் இந்த தலைப்பின்கள் நாங்கள் காத்திரமான முறையில் கலந்துரையாடுகின்றோம். அதற்காக இன்றைய தினம் வருகை தந்திருந்தார் மௌலவி அஷேக் சல்மான் உசாமா ரில்வானி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக பேசியவற்றை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து நடவுங்கள். நாளைய தினம் சந்திப்போம். அதுவரைக்கும் சிந்திப்போம். தயாரிப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் AM அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துன் வ கியாமு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துன் வ கியாமு.